வணக்கம் ரவி. அதாவது இன்னைக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் கொல்கத்தா, புவனேஸ்வர், பெங்களூர், திருவனந்தபுரம், சிலிகுரி ஆகிய 5 புறப்படும் விமானங்கள், 5 வருகை விமானங்கள், மொத்தம் 10 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானங்கள் இன்று திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் ஒரு கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 7:25 மணிக்கு கொல்கத்தா செல்லும் விமானம், காலை 7:45 மணிக்கு புவனேஸ்வர் செல்லும் விமானம், காலை 7:35 மணிக்கு பெங்களூர் செல்லும் விமானம், காலை 10:45 மணிக்கு திருவனந்தபுரம் செல்லும் விமானம், அதே போல் பகல் 12:35 மணிக்கு சிலிகுரி செல்லும் விமானம் ஆகிய 5 புறப்படும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போல் சென்னை, பெங்களூரில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு வரும் விமானம், காலை 10:50 மணிக்கு திருவனந்தபுரத்தில் வரும் விமானம், பகல் 12 மணிக்கு புவனேஸ்வரில் இருந்து வரும் விமானம், பகல் 1 மணிக்கு கொல்கத்தாவில் இருந்து வரும் விமானம், மாலை 6:15 மணிக்கு சிலிகுரியில் இருந்து வரும் விமானம் ஆகிய 5 இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த 10 விமானங்களும் நிர்வாக காரணங்களால் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் முறையான முன்னறிவிப்புகள் இல்லாமல் ஒரே நாளில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதோடு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கவுண்டர்கள் பயணிகள் இன்றி, அதாவது காலியாகும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல இதை பற்றி கேட்டால் முறையான பதில் எதுவும் அளிக்கவில்லை, பயணிகளை அலக்கழிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அந்த விமானத்தில் பயணிக்கூடிய பயணிகள். அறிவி சென்னையில் 10 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருப்பதால் விமான பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.